பாஸ், நாளைக்கு டியூஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு நிஃப்டி ஒரு பவர்ஃபுல்லான மூவ்மெண்ட் கொடுத்தது. கிட்டத்தட்ட 900 பாயிண்ட்க்கு மேல மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு காலையில் 24,420 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அங்க இருந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா 900 பாயிண்ட் வரைக்கும் மூவ்மெண்ட் ஆயிட்டு முடிவில் 24,924 மார்க்கெட் முடிஞ்சது. வாங்க சார்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 24,400 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிருப்போம். லோட் பண்ணிட்டு ஃபேச் ஃபுல் சார்ட் கொடுத்துறோம். எப்பவுமே மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுதோ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் நம்ம லோட் பண்றோம். லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் எஸ்டிஆர் செக் பண்ணி பார்க்கறோம். பாருங்களேன், இங்க ஜீரோ இருக்கு இல்லைங்களா? ஜீரோ லைனுக்கு மேல எந்த லைன் இருக்கோ அந்த லைன் பை பண்ணணும். இப்போ கிரீன் லைன் 0க்கு மேல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ணணும். 27 கிட்ட பை பண்ணியிருந்தாலும் மேல 600 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இப்ப நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 24,900 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்கறோம். இங்க பாருங்களேன், கால் சைடு ஃபுல்லா பையிங் வச்சிருக்காங்க, புட் சைடு ஃபுல்லா ஹெவியா செல்லிங் இருக்கு. இதுல இம்பார்ட்டன்ட் பை லெவலா 25,000 கால் ஆப்ஷன்ல ஹியூஜா பையிங் வச்சிருக்காங்க. 24,800 புட் ஆப்ஷன்லயும் ஹியூஜா செல்லிங் இருக்கு. நம்ம ஏற்கனவே 24,000 ஒரு ஸ்ட்ராங் லெவல் சொல்லியிருந்தோம். அதுக்கு மேல இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல் மூவ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு. இப்போ நம்ம எம்எஸ்சி செக் பண்ணி பார்த்ததுல நாளைக்கு 24,800 பாட்டம் லெவல் ஆகும், 25,000 அப்படிங்கிறது ஒரு டாப் லெவலாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு லெவல் ஏதோ லெவல் பிரேக் அவுட் ஆகிறப்ப நமக்கு ஒரு ஹை மொமெண்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்க சிச்சுவேஷன் மட்டும்தான். நாளை காலையில் மார்க்கெட் ஓப்பன் இந்த ட்ரெண்ட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் எம்எஸ்சி கன்ஃபர்மேஷன் பண்ணி ட்ரிப் பண்ணுங்க, என்ட்ரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.